வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி பூரி பார்க்க போகிறோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவுங்க, அதே கப் அளவுக்கு ராகி மாவு, 2 ஸ்பூன் ரவை. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க, அதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மெண்ட் அளவு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. மாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க மாவை. அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு கொஞ்சமாக சாஃப்டாக இருக்கட்டுங்க, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் பூரி வராது. மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கேழ்வரகு மாவு உருண்டையெல்லாம் கோதுமை மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இது ப்ரெஸ் பண்ணுறதுலேயும் கீழேயும் கோதுமை மாவு, மேல் பக்கமும் கோதுமை மாவு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கேழ்வரகு மாவு உருண்டையை வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், பூரி தேய்ச்சி எடுத்தாச்சு. நமக்கு ஒரே ஷேப்பாக வேணும்னா நான் இந்த பாக்ஸ் மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி கட்டையிலையும் அதே மாதிரி தான் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாங்க. உருண்டையை முக்கி எடுத்ததை வச்சு மெதுவாக வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுங்க. கோதுமை மாவை நல்லா தூவி விட்டு தேய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், மூடி வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து விட்டு. பாருங்கள் எப்படி நீட்டாக ஷேப்பாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி கட்டி வச்சு இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கேழ்வரகு பூரிக்கு எல்லாம் நான் தேய்ச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க ஒரே பிளேட்டில். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி போட்டு எடுத்துடலாங்க. நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், பூரி புஷ்ஷுன்னு உப்பெல்லாம் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், தேய்ச்சி வச்சுருக்க பூரியெல்லாம் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பூரி எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு நான் உங்களுக்காக அமுக்கி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.